எனக்கு ஆஃபீஸில் ப்ராப்ளம் இருக்கு, என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, எனக்கு கோவம் வருது, நான் யாருக்குமே கால் பண்ண மாட்டேன். நான் நினைச்சேன் பேரண்ட்ஸ் கால் பண்ணேன், நான் கால் பண்ணி அவர் கால் பண்ணி எனக்கு முடியல, என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. அவரால் சொல்யூஷன் சொல்ல முடியாது. காம் ஆகு, ரிலாக்ஸ் ஆகு, பார்த்துக்கலாம் ஜி, எனக்கு எல்லாமே அவர் தான் ஜி, அவர் என்ன கேட்டாலும் அவர் சப்போர்ட். ஸோ எப்படி சொல்ல, ஐ டோன்ட் நீட் டு கோ டு ஒர்க். அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு, பட் எனக்கு அந்த ஃபீல் வரும்போது கூட கை பிடிச்சி நான் இருக்கேன், பார்த்துக்கலாம், கஷ்டப்படாத, தட்ஸ் ஆல். அந்த வார்த்தைக்காக தான் ஜி அந்த ஒரு பார்ட்னருன்றது. இதை தவிர நீங்க போயிட்டு எனக்கு இவ்வளவு வேணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த வீடு வேணும், இந்த நிலம் வேணும்ன்றதெல்லாம் வந்து இந்த கமெண்ட்டுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சொல்றதுக்கு நல்லா இருக்கும், ப்ராக்டிக்கலா இருக்க முடியாதுன்னு. நான் பார்த்திருக்கேன் என் ஃபேமிலியில, எங்க வீட்டுல சந்தோஷமா தானே இருக்காங்க, நான் கண்ணுக்கு எதிர தானே பாக்குறேன், அப்புறம் என்னால இருக்க முடியாது. ஃபேமிலிக்கு தெரியுமா? எல்லாருக்குமே தெரிஞ்சு. பிரச்சனை எதுவும் பண்ணீங்களா? பண்ணாம எப்படி இருக்கும், பண்ணாங்க, பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதுக்காக நான் என்ன விட்டா கொடுக்க முடியும்? ஏன்னா எமோஷனலா வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க இல்லைங்களா? நான் அந்த வகையில பிளாக் ஆகிற பொண்ணு இல்லை. ஏதாவது எமோஷனலா நீங்க பண்ணா நீங்க உங்க சைடு பண்ணுங்க, நான் என் சைடு பண்ணிக்கிறேன்னு